CA எடுத்தீங்கன்னா மினிமம் ஸ்டார்டிங் பேக்கேஜ் டுடே இன் a tier 3 சிட்டி எடுத்தீங்கன்னா மினிமம் 8 to 10 lakh rupees per annum கிடைக்கிறதுங்க. இல்லைனா எனக்கு கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணும், ஐ டோன்ட் ஹேவ் த மணி டு பே ஃபார் த கிளாஸஸ்னா CA இன்ஸ்டியூட் ஆன்லைன் ஃப்ரீ கிளாஸஸ் கொடுக்குறாங்க. Minimum stipend of at least 6,000 rupees. And 6,000 rupees stipend, you are also learning in the process, you are earning in the process, and in the future you are going to learn and earn based on what your knowledge you are getting now. CA பொறுத்த வரைக்கும் சுயமா படிக்கணும். யாருமே உங்களுக்கு வந்து படிக்கணும், this is a studying time, யூனிட் டெஸ்ட் வருது, சைக்கிள் டெஸ்ட் வருதுன்னு யாருமே சொல்ல போகிறது இல்லை. சடனாக எக்ஸாம் வரும், 1.5 years லேட்டர் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எழுதி ஆகணும். CA கோர்ஸ் எடுத்தீங்கன்னா your quality should be like a mirror. ஒரு மிரர் வந்து உங்கள் ரிஃப்ளெக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ரிஃப்ளெக்ஷன் வரும். சப்போஸ் அந்த மிரரை உடைக்கிறீங்கன்னு வச்சுங்க, உடைச்சா கூட the pieces of the mirror still உங்கள் ரிஃப்ளெக்ஷன் தெரியும். அந்த மாதிரி இருக்கணும். அந்த you require a steely resolve, you require a little bit of a planning, little bit of dedication on the course. ஸோ சிஏ படிக்கணும்னா அது லைக் நார்மல் ஸ்ட்ரீம் நார்மலாக எடுக்கிற மாதிரியான ஒரு கோர்ஸ் இல்லைன்னு தெரியும். லைக் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மாதிரி ப்ரிப்பேர்டாக இருக்கணும் மென்டலி ஃபிசிக்கலி எல்லா வகையும் சிஏ படிக்கிறதுக்கு வாட்ஸ் த ரைட் மைண்ட் செட் ஒன் ஷுட் ஹேவ்? They say இந்த சிஏ கோர்ஸ் எடுத்தீங்கன்னா your quality should be like a mirror. Why it should be like a mirrorனா, ஒரு மிரர் வந்து உங்கள் ரிஃப்ளெக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ரிஃப்ளெக்ஷன் வரும். சப்போஸ் அந்த மிரரை உடைக்கிறீங்கன்னு வச்சுங்க, உடைச்சா கூட the pieces of the mirror still உங்கள் ரிஃப்ளெக்ஷன் தெரியும். அந்த மாதிரி இருக்கணும். அந்த you require a steely resolve, you require a little bit of a planning, little bit of dedication on the course. டெஃபினட்டாக நான் சிஏ கோர்ஸ் ஈஸி கோர்ஸ்ன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் இட்ஸ் a easy course if you plan properlyன்னு நான் சொல்லுவேன். இந்த கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் why it is such a rewarding கோர்ஸ்னா, நீங்கள் வந்து படிக்கிறதும் சப்ஜெக்ட்ஸ் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் சப்ஜெக்ட்ஸ். இது தவிர ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் வேற பண்ணுறீங்க. அட்வைசிங் கிளையன்ட்ஸு, அட்வைசிங் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ், அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட்ஸை அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இவ்வளோ ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் இருக்கிறது, ஈவன் நீங்கள் கோர்ஸை கிளியர் பண்ணல, ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களால் படிக்க முடியல, உங்களால் அந்த கோர்ஸை ஒரு குறிப்பிட்ட அட்டெம்ப்ட்ஸ்க்கு மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை பண்ணுறதுக்கு அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருந்தால் கூட அக்கௌண்டிங் டெக்னீஷியன் என்ற ஒரு குவாலிஃபிகேஷன் கொடுக்குறோம். இன்டரை குவாலிஃபை பண்ணால், இன்டர் எக்ஸாம் பாஸ் பண்ணீங்கன்னா கூட போதும், யூ கெட் அ அக்கௌண்டிங் டெக்னீஷியன் குவாலிஃபிகேஷன். இது தவிர யுவர் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், யுவர் தியரட்டிக்கல் நாலேஜ் தட் அந்த கோர்ஸ் படிச்சுட்டு வந்த நாலேஜ் more than useful for you to get a job. இன்னைக்கு இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் அக்கௌண்டன்ஸ் என்ற டிமாண்ட் இஸ் a very high demand. அண்ட் இந்த அக்கௌண்டன்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா they are earning good salary, ஆல்மோஸ்ட் ஒரு 7,000 per client per month earn பண்ணுறாங்க நிறைய அக்கௌண்டன்ஸ். இந்த 7,000 per month per client earn பண்ணுறது ஜஸ்ட் புட்டிங் அக்கௌண்டிங் என்ட்ரிஸ். இந்த பர்சன்ஸ்லாம் பிகாம் குவாலிஃபிகேஷன் இருக்கலாம், பட் ஏன் அவ்வளோ நாலேஜ் இருக்குன்னா மோஸ்ட் ஆஃப் தெம் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் தெம் சிஏ படிச்சிருப்பாங்க ஒரு ஸ்டேஜில். அவங்க லைஃப் ஒரு ஃபேமிலி சர்க்கம்ஸ்டான்சஸ், மேரேஜ், சில்ட்ரன், ஓல்ட் ஏஜ் பேரண்ட்ஸ் பார்த்துக்கணும், எனக்கு டைம் இல்லை படிக்கிறதுக்கு, ஒரு ஏர்னிங் நெசசிட்டி இருக்குது, இதனால் கோர்ஸை விட்டுட்டு அவங்க ஜாப் போயிருப்பாங்க. இந்த பாயிண்ட் என்னன்னா, அவங்க ஜாப் கிடைக்கிறதே அது பெரிய விஷயம். சிஏ கோர்ஸ் பிடிக்கிறது, எஸ் யூ ஷுட் ஹவ் ஃபினிஷ் த கோர்ஸ்ன்னு நான் சொல்லலாம், பட் அவங்களோட சூழ்நிலை எப்படின்னு சொல்ல முடியாது இல்லை. பட் அந்த சிஏ கோர்ஸ் படித்ததுனால என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, ஜாப் கிடைக்கிறது, குட் பே கிடைக்கிறது. இது தவிர ஸ்கேலிங், ஏஜ் போக போக இந்த ஜாப் பண்ணிகிட்டே இருக்கலாம், நீங்கள் மோர் கிளைண்ட்ஸ் இது பண்ணி யூ கேன் எக்ஸிக்யூட் த ஜாப். ஸோ அந்த ஆஸ்பெக்ட் வந்து வெரி வெரி அட்ராக்டிவ் இந்த சிஏ கோர்ஸ். இதே ஒரு பிகாம் கோர்ஸ் நீங்கள் நடுப்புற விட்டிங்கன்னா அவ்வளோதான் காலி. ஆல்ரெடி பிகாம் கோர்ஸ் வந்து குவாலிஃபை பண்ணால் ஜாப் கேரண்டி கிடையாது. நீங்கள் கோர்ஸை விட்டிங்கன்னா நோபடி இஸ் கோயிங் டு கிவ் யூ ஜாப். ஸோ சிஏ பொறுத்த வரைக்கும் ஈவன் இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு கம்ப்ளீட் த கோர்ஸ், யுவர் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், யுவர் தியரிட்டிக்கல் நாலேஜ் வில் கோ அ லாங் வே in helping you get a job even if you've not a chartered accountant. CA படிக்கிறதுக்கு ஏதாவது ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா? இப்போ CA கோர்ஸ் நான் படிக்கிற டைமில் you could join right out of school. So at the age of 17 நான் அந்த ஆர்டிகல்ஷிப் ஃபஸ்ட்டு அந்த டைமில் சிபிடின்னு சொன்னாங்க, இப்போ ஃபவுண்டேஷன் சொல்கிறாங்க. அந்த சிபிடி ஃபவுண்டேஷன் எக்ஸாமை நான் at the age of 17 போர்டு எக்ஸாம்ஸ் முடித்தோடனே நான் எழுதி கிளியர் பண்ணேன். at the age of 20 I was able to complete my CA course. பட் இப்போ கரண்ட் கோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, CA ஃபவுண்டேஷன் எழுதிட்டு you have to write the inter exams முடிச்ச பிறகு you can join your articleship. So overall course time பார்த்தீங்கன்னா it is around 4 years, 3.5 to 4 years வரும் course time.
இந்த 3.5 to 4 years நீங்கள் வந்து காலேஜ் முடிச்சுட்டு பண்ணலாம், அல்லது ஸ்கூல் முடிச்சுட்டு இமீடியட்டாக பண்ணலாம். வாட் இஸ் த ஐடியல் டைம்னு என்ன கேட்டிங்கன்னா, ஐ வில் ஆல்வேஸ் சே ஸ்கூல் முடிச்சுட்டு பண்ணுறது தான் இஸ் த பெஸ்ட் டைம். ஏன்னா அந்த கோர்ஸோட டிஃபிகல்ட்டி உங்களுக்கு தெரியாது அந்த டைமில். நீங்கள் ஒரு பிகாம் அல்லது வேற கோர்ஸ் படிச்சுட்டு அண்டர் கிராஜுவேஷனில் படிச்சுட்டு வந்தீங்கன்னா தட் பிகம்ஸ் யுவர் பேரோமீட்டர். சரி, இதுதான் டிஃபிகல்ட்டி. ஓ சரி, அங்கே இருக்குங்களா, நான் இந்த லெவல் தான் படிச்சிருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட இந்த லெவல் தான் படிச்சிருக்காங்க, அப்படி தேவையா இந்த லெவல் போகிறதுக்கு, இஸ் இட் நெசசரி, அந்த எஃபர்ட் போடணுமா? அது வந்து சம் பீப்புள் அந்த ஃபீலிங் வரும். ஸோ நிறைய பேர் பிகாம் எடுத்துட்டு சிஏ பண்ணுற பர்சன்ஸ் ட்ராப் ரேட் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். பட் ஸ்கூல் முடிச்சுட்டு இமீடியட்டாக சிஏ பண்ணுற பர்சன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த டிராப்பிங் ரேட் இஸ் வெரி லோ. ஏன்னா அவங்களுக்கு இதுதான் ஸ்டார்டிங் டிஃபிகல்ட்டி அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரை டு ஃபினிஷ் த சிஏ கோர்ஸ் அட் த earliest. ஸ்கூல் முடிச்சுட்டு இமீடியட்டாக எழுதுங்க. ஐம் ஷுர் த சக்ஸஸ் வில் கம் டு யூ சூனர். சிஏ படிக்கிறதுக்கு என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது? சிஏ பொறுத்த வரைக்கும் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி கோர்ஸ் சிஏன்னு சொல்லுவாங்க. இல்லைனா ஒரு ஜோக்குலராக என்ன ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்கன்னா சிஏ மீன்ஸ் கம் அகெயின் கோர்ஸ், அதாவது திருப்பி அட்டெம்ப்டை ட்ரை பண்ண வேண்டியது. யூ சி தெர் இஸ் அ ஜென்ரல் ஃபீலிங் தட் த சிஏ கோர்ஸ் இஸ் டஃப். ஸோ த பிக்கஸ்ட் டிஃபிகல்ட்டி என்னன்னா சிஏ கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல்ஷிப் பீரியட் அல்லது ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் என்று சொல்லுவாங்க. அதாவது இன் திஸ் 3 years to complete your CA course, you have to do 2 years of practical training working under a chartered accountant or working under a CA business. இந்த ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் பண்ணும்பொழுது யூ வில் பி ஒர்க்கிங் நார்மல் ஒர்க்கிங் ஹவர்ஸில் இருப்பீங்க. 9 to 6 PM or 11 to 7 PM, விச் எவர் யுவர் எம்ப்ளாயர் ஆர் யுவர் பிரின்சிபல் வாட் வி கால், அந்த பர்சன் என்ன டைமுக்கு ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த டைமுக்கு நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த டைமில் ஒர்க் பண்ணியும் யூ ஹேவ் டு அட்டெண்ட், உங்கள் கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி தானாகவே ஒரு 12th ஸ்டாண்டர்ட் அல்லது பிகாம் சிலபஸ் எடுத்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். சைக்கிள் டெஸ்ட், யூனிட் டெஸ்ட், ஹாஃப் இயர்லி, செமஸ்டர், இந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக ஏதாவது படிச்சுட்டே இருப்பீங்க, ஏதாவது மூவிங்லேயே இருப்பீங்க. ஆனால் சிஏ பொறுத்த வரைக்கும் சுயமாக படிக்கணும். யாருமே உங்களுக்கு வந்து படிக்கணும், இது இஸ் ஸ்டடிங் டைம், யூனிட் டெஸ்ட் வருது, சைக்கிள் டெஸ்ட் வருதுன்னு யாருமே சொல்ல போகிறது இல்லை. சடனாக எக்ஸாம் வரும், 1.5 years லேட்டர் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எழுதி ஆகணும். ஸோ அதுக்கு வந்து சில பேர் 12th ஸ்டாண்டர்ட் விட்டு நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுதுறது அவங்க இன்டர் எக்ஸாம் தான் இருக்கும். There will be a gap of almost 3.5 years and they would have not prepared. ஒரு exam focused approach இருக்காது. So the difficult challenge which you have, or I had rather, and நான் மட்டும் இல்லை, I think majority of the CA students என்ன இருக்குன்னா balancing your time, knowing when to work, knowing when to study, how to prepare, that is a very important aspect. ஸோ சிஏ படிக்கணுன்னா ஒரு அகாடமிக்கு போய் படித்தா பெட்டர்னு நினைக்கிறீங்களா, ஆர் இஸ் தேர் எனி வேறு எதனா வழிகள் இருக்கா? பட் அகாடமியை தான் சூஸ் பண்ணணுமா? எது குட் ஃபார் சிஏன்னு நினைக்கிறீங்க சார்? நிறைய அகாடமிஸ் இருக்காங்க, ப்ரைவேட்லேயும் இருக்காங்க. இது தவிர நம்ம சிஏ இன்ஸ்டிடியூட், ஐ எம் த ரீஜனல் கவுன்சில் மெம்பர் ஆஃப் த SIRC ஆஃப் ICAI, the elected body for representing the chartered accountants across India. நம்ம CA இன்ஸ்டிடியூட்டே ஃப்ரீ கிளாஸஸ் அண்ட் இன் ஃபிசிக்கல் லோ காஸ்ட் கிளாஸஸே ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது தவிர மெனி ப்ரைவேட் அகாடமிஸும் இருக்காங்க. தே ஆர் கெட்டிங் குட் ஃபேக்கல்ட்டி, குட் எஃபர்ட்ஸ் எடுத்துகிட்டு கோச்சிங்கும் கொடுக்குறாங்க. இப்போது வெதர் யூ ஹேவ் டு கோ டு கிளாஸஸ் அப்படிலாம் கிடையாதுங்க. இன்ஃபேக்ட் என்னோட பேட்ச்மேட்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா we did not have time to attend classes. ஏன்னா நம்ம ஆர்டிகல்ஷிப் வந்து ஆடிட்ஸ் போவோம், மறைமலை நகர், ஸ்ரீபெரும்புத்தூர், அவுட் ஸ்டேஷன் ஆடிட்ஸ், நிறைய சூழ்நிலை கிளாஸஸ்க்கு ஃபீஸ் கட்டியும் அட்டென்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கு. ஸோ நிறைய பேர் கிளாஸஸே போல தானாக தான் படிச்சிருக்காங்க. தே ஹவ் பீன் ஏபிள் டு ஸ்கோர், ரேங்கே எடுத்திருக்காங்க. மோர் தென் டாப் ஆல் இண்டியா 50 ரேங்க்ஸ் சிஏ ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் ஆல் இண்டியா 3rd ரேங்க், ஆல் இண்டியா 7th ரேங்க், ஆல் இண்டியா 15th ரேங்க். எனக்கு தெரிஞ்ச க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க who have all acquired it without going to classes at all. ஸோ கிளாஸஸ் என்பது இட் இஸ் அ அடிஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். மேபி என்னால் ஃபோக்கஸ் இல்லை, என்னால் தானாக படிக்க முடியல, எனக்கு இந்த பர்டிகுலர் சப்ஜெக்டில் ஒரு எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்ட்டியோட இன்புட்ஸ் இருந்ததுன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை யூ கேன் டெஃபினெட்லி அட்டென்ட் கிளாஸஸ், மல்டிபிள் கிளாஸஸ் அதர். இல்லைனா எனக்கு கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணும், ஐ டோன்ட் ஹேவ் த மனி டு பே ஃபார் த கிளாஸஸ்னா சிஏ இன்ஸ்டியூட் ஆன்லைன் ஃப்ரீ கிளாஸஸ் கொடுக்குறாங்க. இது தவிர ஐ வாண்ட் டு அட்டென்ட் ஃபிசிக்கலாக இருந்தால் எனக்கு ஒரு 1-to-1 அட்டென்ஷன் அதிகமாக இருக்கும்னா ஃபிசிக்கல் கிளாஸஸும் லோ காஸ்ட்டில் சிஏ இன்ஸ்டியூட்லேயே நம்ம கிளாஸஸ் கொடுக்குறோங்க. இப்போ நான் +2 முடிச்சிட்டேன், சிஏ படிக்கலான்னு இருக்கேன். சிஏ படித்தா எந்த அளவு சேலரி கிடைக்கும்? சிஏ எடுத்தீங்கன்னா மினிமம் ஸ்டார்டிங் பேக்கேஜ் டுடே இன் Tier 3 சிட்டி எடுத்தீங்கன்னா
மினிமம் 8 to 10 lakh rupees 8 to 10 lakh rupees per annum கிடைக்கிறதுங்க மினிமம். நான் சொல்கிறேன், இதுக்கு மீறி உங்கள் டேலண்ட்டு இன்டர்வியூ எப்படி பண்ணுறீங்க, அந்த கம்பெனி எப்படி இருக்காங்க, இசாப்ஸ் கொடுக்குறாங்களா இல்லைனா வேறு பெனிஃபிட்ஸா போனஸா, நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இன்வால்வ்டு. பட் மினிமம் ஸ்டார்டிங் சேலரி 8 to 10 lakh rupees. யோசிச்சு பாருங்கள், உங்கள் என்டையர் சிஏ கோர்ஸ் செலவு வந்து 45,000. அந்த செலவு மீறியும் நீங்கள் ஸ்டைபெண்ட் வேறு ஏர்ன் பண்ணுறீங்க. மினிமம் 6,000 per month. கோர்ஸ் இஸ் 2 years long. 1,20,000 ஸ்டைபெண்டாக ஏர்ன் பண்ணிட்டீங்க. ஸோ 45,000 காஸ்ட்க்கு மேலே டபுளாக அதுக்கும் மேலே நீங்கள் ஆல்ரெடி ஸ்டைபெண்ட் ஆர்டிகல்ஷிப் பீரியட்லேயே நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிடுறீங்க. அது முடிச்சுட்டு கோர்ஸ் குவாலிஃபை பண்ணோன்னே மினிமம் 8 lakh rupees, எந்த சிட்டியில் இருக்கீங்களோ மினிமம் 8 lakh rupees உங்களுக்கு வரப்போகுதுங்க. ஸோ இது வந்து இட்ஸ் அ வெரி வெரி அட்ராக்டிவ் ப்ராப்போசிஷன். வேறு எந்த கோர்ஸ்லையும் இந்த மாதிரி ஆஃபர் பண்ணுறது வெரி வெரி டிஃபிகல்ட். சிஏ படிக்கிறதுக்கு என்னென்ன சப்போர்ட்டிங் ஸ்கில்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும்? If you see the most important skill என்னன்னு பார்த்தீங்கன்னா, I would say 2 things. One is time management. Second thing is practical advice. In the book knowledge and practical knowledge என்பது is a very very difficult and different thing to understand. புக் என்பது யார் வேணாலும் புக் எடுத்துட்டு படிக்கலாம். கூகுள்லேயே டைப் பண்ணிட்டா அவங்க ஆன்சர் வரும். வாட் இஸ் த இன்கம் டேக்ஸ் டிடக்ஷன்ஸ், வாட் ஆர் த இன்கம் டேக்ஸ் அலவன்சஸ்னா நான் எடுத்துட்டு கூகுளில் டைப் பண்ணால் ஒரு வெப்சைட் வர போகிறது, அந்த அலவன்சஸ்லாம் இருக்க போகிறது. பட் இஸ் தட் இனஃப் ஃபார் யூ டு அட்வைஸ் அ பர்சன் கரெக்ட்லி? இதுதான் உங்களுக்கு பெஸ்ட் அப்ரோச். அந்த ப்ராக்டிக்கல் அப்ரோச் என்பது சிஏ கோர்ஸ் வழியாக நிறைய கிடைக்கும். தட் இஸ் வை வி கால் இட் அ ப்ராக்டிக்கல் ட்ரைனிங். ஒரு பிகாம் கோர்ஸ் எடுத்தீங்கன்னா 3 years பிகாம் கோர்ஸில் யூ ஆர் இன் த கிளாஸ் ரூம் ஃபார் 3 years. நீங்கள் அதை விட்டு வெளில போகிறது இல்லை. மேபி இன்டர்ன்ஷிப் 25 days 30 days பண்ணுவாங்க ஓவர் த கோர்ஸ் ஆஃப் 3 years. பட் 25-30 daysல ஒன்லி so much you can learn. வேற சிஏ கோர்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி ஆன் ஃபீல்டு. 2 years நீங்கள் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் பண்ண போகிறீங்க இன் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃபீஸ், இல்லைன்னா இன்சைட் இண்டஸ்ட்ரியல் ஆஃபீஸ், இந்த அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட். ஸோ டே டு டே வாட் அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் டீல்ஸ் வித், டே டு டே வாட் அ ஸ்டூடெண்ட் நீட்ஸ் டு நோ, எப்படி அட்வைஸ் பண்ணணும், அந்த ஆஸ்பெக்ட்ஸ் வந்து ஒரு ரியல் ஆஃபீஸ். நீங்கள் சிஏ முடித்த பிறகு நீங்கள் எப்படி ஒரு ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணால் என்ன மாதிரி அட்வைஸ் பண்ணுவீங்களோ ஆஸ் அ ஸ்டூடெண்ட் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. அது மாத்திரம் இல்லை, ஸ்டைபண்டும் கொடுக்குறாங்க. We have a minimum stipend of at least 6,000 rupees. And the 6,000 rupees stipend, you are also learning in the process, you are earning in the process, and in the future you are going to learn and earn based on what your knowledge you are getting now. So the CA course பொறுத்த வரைக்கும் the practical knowledge is an extremely helpful input, and that in my view is the most valuable trait that a CA should have. சிஏ படிக்கிறதுக்கு இந்தியாவுக்கும் அப்ராட்க்கும் என்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது? அக்கௌண்டிங் பொறுத்த வரைக்கும் it is universal. Luckily அக்கௌண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த கண்ட்ரி போனாலும் டெபிட்டும் ஒன்று தான், கிரெடிட்டும் ஒன்று தான். ஸோ ஆஸ் ஃபார் அஸ் பேசிக் புக் கீப்பிங் அண்ட் அக்கௌண்ட்ஸ் இஸ் கன்சர்ன், நீங்கள் இங்கே இந்தியாவில் கற்றுக்கிறது தான் குளோபலாக பண்ண போகிறீங்க. பட் இன்னுமே சிஏ முன்ன மாதிரி ஒரு 20-30 years பேக் ஒரு பேசிக் அக்கௌண்ட்ஸ் நாலேஜ் வந்து இஸ் மோர் தென் இனஃப் ஃபார் யூ டு கெட் அ ஹை பேயிங் ஜாப். பட் இன்னைக்கு தட் இஸ் நாட் இனஃப். நீங்கள் வந்து யூ நீட் டு ஹாவ் அ குளோபல் வேர்ல்டு வியூ. வேர்ல்டு வியூனா என்ன அர்த்தம், என்ன லாஸ் அப்ளிகபிள். இப்போ நான் வந்து ஒரு பர்சனை அட்வைஸ் பண்ணுறேன்னா நாட் ஒன்லி ஷுட் ஐ நோ அக்கௌண்டிங் மட்டும் தெரிஞ்சால் போகாது. நீங்கள் எந்த பிஸ்னஸில் இருக்கீங்க, அந்த பிஸ்னஸ் பொறுத்து என்ன கனெக்டட் லாஸ் இருக்குது, இன்கம் டேக்ஸ் உங்களுக்கு எப்படி இம்பாக்ட் ஆகும்னா இன்கம் டேக்ஸ் லா தெரியணும். அது வந்து இந்தியன் இன்கம் டேக்ஸ் வேறு மாதிரி இருக்கும், யூஎஸ் இன்கம் டேக்ஸ் வேறு மாதிரி இருக்கும், மிடில் ஈஸ்டில் வேறு மாதிரி இருக்கும். அதே போல் கம்பெனி லா, நீங்கள் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, கம்பெனியை இன்கார்பரேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணணும், கம்பெனி லா படி இது மாதிரி ஆனுவல் ஃபைலிங் பண்ணணும். இது வந்து இந்தியாவில் ஒரு மாதிரி இருக்கும், ஒவ்வொரு கண்ட்ரியில் வேறு ஒரு மாதிரி இருக்கும். பட் த பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கிறது வில் ஆல் பி த சேம். ஸோ உங்கள் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருந்தால் யூ கேன் பில்ட் மோர் ஃப்ளோர்ஸ் மாதிரி தான். கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து இந்தியன் நீங்கள் கற்றுது, you can go to US and learn the first floor, you can go to UK, learn the second floor, you can go to Middle East, learn the third floor. So அதை பொறுத்த வரைக்கும் once your foundation is strong, அதுக்கு மேலே you can easily supplement it. அந்த படிக்கிறது வந்து will not be a big challenge. But yes, you have to know accounting will be the same, but அதர் ஆஸ்பெக்ட்ஸ் லாஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக அப் டு ஸ்பீடு வரணுங்க. ஃபினான்ஸ்க்கும் அக்கௌண்ட்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு தெரிஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் சார். ரெண்டுமே மணி பேஸ்டுன்னு தெரியுது, பட் உள்நோக்கமாக பார்த்தா அது ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸுக்கு ஒரு லேமேன் டேர்மில் அதுக்கு ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சார். ஃபினான்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக ஒரு டெர்மினாலஜி அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் அப்படின்னு ஜாயின் பண்ணி தான் சொல்லுவாங்க. பட் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் இஸ் நத்திங் பட் a documentation of the transaction that has taken place.
வாட் எவர் டிரான்சாக்ஷன்ஸ் ஐ ஹேப்பன் அக்கௌண்ட் பண்ணுறேன்னா டெபிட் கிரெடிட் போட்டு அக்கௌண்ட் பண்ணுறது, பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பரேஷன், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், ஷெட்யூல்ஸ், அண்ட் இதெல்லாம் வாட் வி கால் த அக்கௌண்டிங் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ். ஃபினான்ஸ் என்பதுன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ப்ராடர் பிக்சர், விச் மீன்ஸ் வாட் இஸ் ஃபினான்ஸ். ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு ஹவு ஐ ஷுட் மேனேஜ் த ஒர்க்கிங் கேபிட்டல், ஹவு ஐ ஷுட் கெட் த லோன், ஹவு ஷுட் ஐ ஃபைனான்ஸ் மை பிஸ்னஸ், ஹவு ஷுட் ஐ ஏர்ன் மணி, இந்த கொஸ்டின்ஸ்லாம் ஃபினான்ஸில் வரும். ஸோ அக்கௌண்டிங் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பேசிக் ஃபவுண்டேஷன். பட் த ஃபினான்ஸ் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ ஸ்டெப் பேக். அக்கௌண்டிங்லேருந்து ஒரு ஸ்டெப் பேக் எடுத்துகிட்டு ஒரு ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவ் பார்க்கறது தான் ஃபினான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. So this is the fundamental difference between accounting and finance. உழுத கைகள் உரக்கச் சொல்லும், சுமந்த தோள்கள் பேரச் சொல்லும், மக்களோட மனசும் சொல்லும். காங்கேய முத்துவின் வின்னசஸ் பிராண்ட் அரிசிங்கோ. வின்னசஸ் இது வின்னசஸ். காங்கேய முத்துவின் வின்னசஸ். வணிகனின் வார்த்தையில் வின்னசஸ். குடும்பத்தின் விருப்பத்தில் வின்னசஸ். தரத்திலும் நம்பர் 1, சுவையிலும் நம்பர் 1. தினம் தினம் காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.